கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா வந்து கடையில் வாங்கிக்கிறேன். பரோட்டாவும் சால்னாவும் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 3 வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அது பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா ஃபுல்லாக ஒரு கிரேவியாக வரது வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு சிக்கன் மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாக நல்லா வதங்குமா. அதுக்கப்புறம் இந்த சால்னாவுக்கு அதாவது பரோட்டாவுக்கு சால்னா கொடுப்பாங்களா, அந்த சால்னாவை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வெஜ் சால்னாவை தான் நல்லா ஊற்றிட்டு அது ஃபுல்லாக நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பரோட்டாவை வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு மேலே சால்னாவை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பரோட்டா போட்டு மேலே சால்னா ஊற்றி ஃபுல்லாக நல்லா ஒரு கிரேவியாக வர்றது வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கணும். ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் குழம்பு பரோட்டா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு எடுத்தோம்னா கொத்து பரோட்டா ரெடி. வாங்க சாப்பிட்லாம், வீட்டிலையே செஞ்சாச்சு.